வணக்கம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. அதாவது ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி கார்த்திகை தீபம் சீரியலில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இது வரைக்கும் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மே மாதம் ஃபுல்லாகவே வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கார்த்தியும் வந்து ரேவதி 2 பேரும் வந்து கல்யாணம் ஆனவங்க ஏற்கனவே. ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு அடிபட்டு ஆக்சிடெண்ட் ஆனதுனால ரேவதி பழசையெல்லாம் மறந்துடுறாங்க. அதே மாதிரி கார்த்தியோட ஆஃபீஸுக்கு தான் வேலைக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. ரேவதியோட அம்மா சாமுண்டீஸ்வரி எப்படியாவது தன்னோட ஃப்ரெண்டோட பையனுக்கு அவங்கள கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி கதைக்களம் போய்கிட்டு இருக்குது. இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்துட்டு நேரடியாகவே வந்துட்டு கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு போயிட்டு அங்கே கல்யாண ஏற்பாடு எல்லாமே பண்ணுறாங்க. எல்லாமே பண்ணிவிட்டு அவங்க வந்து ஒரு மாதிரி அதாவது மாலையில் வந்து தாலியை வந்து மறைச்சி வச்சுருப்பாங்க. அந்த மாலைக்குள்ளே தாலியை மறைச்சி வச்சு அதை எடுத்து அந்த ரத்த சம்மந்தம் இல்லாத உறவு போடணும்னு சோசிக்காரன் சொன்னான்னு போய் சொல்லி அதை ரெடி பண்ணுவாங்க. ரெடி பண்ணிவிட்டு அவங்க வந்து அந்த மாலையை கழுத்தில் போட்டுட்டா தாலி கட்டின மாதிரி ஆயிரும் அப்படின்னு ஏமாற்றி ரேவதி இது பண்ண சொல்லியிருப்பாங்க. அதனால் கோயில் அங்கே எல்லா ஏற்பாடும் நடந்துகிட்ருக்குது. இங்கே ஆஃபீஸில் பார்த்தீங்க அப்படின்னா, ரேவதி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆஃபீஸில் வேலை பார்த்துட்ருக்குறாங்க. அப்போ வந்து அவங்க அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. என்ன ரேவதி இன்னும் கிளம்பலையாங்கிறா? ஐயோ சாரிம்மா தான் கிளம்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே எம்டி சார்கிட்ட போய் சொல்கிறாங்க, சார் இந்த மாதிரி அம்மா ஏதோ எனக்கு ஒரு மாலை போட்டு பரிகாரம் பண்ணணுன்னு சொன்னாங்க, அதனால் நான் அங்கே போகிறேங்க சார் அப்படிங்கிறாங்க. சரி ரேவதி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ரேவதியும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ வந்து காலில் அடிபட்டுருது. உடனே இருந்துக்கிட்டு ரத்தம் வேறு வருது. ஐயோ அப்படின்னு கத்துறாங்க. உடனே கார்த்தி வேகமாக ஒடியாராரு. என்னம்மா பார்த்து போக மாட்டேங்களா அப்படின்னு உடனே எடுத்துகிட்டு வந்து பஞ்செல்லாம் வச்சு காலெல்லாம் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கட்டி விட்டு எல்லாம் பண்ணிகிட்ருக்கிறாரு. அங்கே ஆஃபீஸில் வேலை செய்கிற பிரியா வந்து பார்த்திங்கன்னா, அந்த கார்த்தி சாரை ரேவதியோட கணவரை விரும்புகிறாங்க. அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. சார் நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸில் எம்டி, நான் சாதாரணமானவ, என்ன சார் என் காலையெல்லாம் பிடிச்சி அப்படிங்கிறாங்க. பரவாயில்லம்மா, ஆபத்துக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிச்சி விட்றாங்க. அதுக்கப்புறமா அங்கே ரேவதி வந்து கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே வந்து சந்திரகலா, சாமுண்டீஸ்வரி அவங்க கணவரோட எல்லாம் அங்கே நின்றுட்டுருக்கிறாங்க. அப்போ எல்லா ஏற்பாடும் அங்கே நடந்துகிட்ருக்குது. என்னடா கல்யாணத்தை எப்படியாவது முடிச்சிடணுங்கிறதுக்காக ஐயரை கூட்டிகிட்டு வந்து ஹோமம் நடத்திட்டுருக்குறாங்க. மாலையும் வாங்கிட்டு வந்துடுறாங்க. அந்த மாலைக்குள்ளே தாலியை மறைச்சி வைக்கிறாங்க. எப்படியாவது ரேவதிக்கு கழுத்தில் தாலியை போட்டு விட்றணும் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணியிருக்கிறாங்க. அப்போ வந்து உடனே சகலை ஃபோன் பண்ணுறாங்க. ரோஹிணியோட வீட்டுக்காரர் கார்த்திக் ஃபோன் பண்ணி, ரேவதி இன்னும் வரலையப்பாங்கிறாங்க. என்னமோ பரிகாரம்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. என்ன பரிகாரம் அப்படின்னோடனே, இப்படி மாலை வாங்கி கழுத்தில் போட்டு அது ரத்த சம்மந்தம் இல்லாதவங்க போட்டு ஏதோ பரிகாரம் பண்ணணுமாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி என்னன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா கார்த்திக்கு சந்தேகம் வந்துடுது. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக ஒரு நகை கடைக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு நகை கடையில் போய் கேட்குறாங்க, இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்க தெரியுதான்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி அவங்க அத்தை ஃபோட்டோவை எடுத்து காமிக்கிறாங்க. அவங்க வந்து தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க நேற்று நகை வாங்க வந்தாங்களே, என்ன நகை வாங்கினாங்க அப்படிங்கிறாங்க. சார் அதெல்லாம் நீங்கள் எதுக்கு கேட்குறீங்க அப்படிங்கிறாங்க. ஒரு காரணத்தோடு தான் கேட்குறேன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் இருந்துக்கிட்டு, தாலி தாங்க சார் வாங்கிட்டு போனாங்க, அதுவும் வந்து அவங்க வந்து ஒரு 2 நாளில் நாங்கள் செஞ்சு தரோம் அப்படின்னு சொன்னாங்க சார், ஒரு மாடல் கேட்டாங்கன்னு சொல்லி. அவங்க ஆனால் இருந்துக்கிட்டு, அதெல்லாம் வேண்டாம் எங்களுக்கு அர்ஜெண்ட்டாக வேணும்னு வாங்கிட்டு போனாங்க சார் அப்படின்னு. உடனே ஓகே தேங்க்யூம்மா அப்படின்ட்டு போயிடுறாங்க. அப்போ வந்து கார்த்தி யூகம் பண்ணிடுறாரு. ஓ இந்த அம்மா வந்து மாலையில் தாலி இது பண்ணி தான் ஏதோ பண்ணுறதுக்கு தான் பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி யோசிச்சுக்கிட்டு காரில் வந்துட்டுருக்கிறாரு. அப்போ வந்து சகலைக்கு ஃபோன் பண்ணி, என்ன நடக்குதுங்க, கொஞ்சம் நல்லா ரேவதியை பார்த்துக்கோங்கங்கிறாங்க. ஆமாம் சகலை, எனக்கு என்னென்னு தெரியல, அந்த மாலையை வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ஏதோ பரிகாரங்கிறாங்க, அத்தை என்ன பண்ண போவாங்கன்னே எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. என்ன இப்படி சொல்கிறீங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது, நான் சொல்கிற மாதிரி கேளுங்க அப்படிங்கிறாங்க அவர்கிட்ட. சரிங்க அப்படின்னு சொல்லி கார்த்தி ஏதோ சகலையிட்ட சொல்கிறாரு. கரெக்டாக பார்த்திங்கன்னா அங்கே ஐயரெல்லாம் முடிச்சுட்டு, சரிம்மா இனிமேல் கழுத்தில் மாலையை போட்டுடலாமா, பரிகாரம்லாம் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கழுத்தில் மாலையை போட போகிறாங்க. கார்த்தி வந்துட்டுருக்கிறாரு. அதோட எபிசோடை முடிக்கிறாங்க. அடுத்த நாளைக்கு வந்து தாலி கட்டிடுவா, அந்த மாலையை போட்டு இது பண்ணிடுவாரா, இல்லை கார்த்தி வந்து தடுத்துருவாரா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.